அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். வணக்கம் மக்களே. ரொம்ப ஒரு ஹாப்பி நோட்டோட இன்னைக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நேத்து தான் இதே டைம்ல நம்ம வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட்ல நம்ம லைவ் போனோம். அந்த லைஃப்ல ஆளுக்கு ஸ்பாட்டிங் இங்கிலீஷ் பத்தி ரொம்ப பெருமையா பேசி ரொம்ப எப்படி சொல்றது, அவங்களுக்கு பொங்கல் தட்டி ஒரு மாசான டீம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு 2-0 3-1 2-0 தான் மினிமம் நானே சொன்னேன். பட் நேத்து உள்ள கேம் பத்தி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் இட் இஸ் அன் இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். அற்புதமான செய்கை. பேட்ட படத்துல நவாசுதீன் சித்திக்கு சொன்ன மாதிரி செய்கை, தரமான செய்கை. சோ அந்த தரமான செய்கை செய்கையே பத்தி நம்ம சம்பவமா ப்ரோ? பேசணும். ஆ? செய்கையே சம்பவமா அது? ரெண்டுமே தான் செய்கை சம்பவம். அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். பேசுறதுக்கு என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நிக்கில் ப்ரோ. நிக்கில் ப்ரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? ஆமா, ம்? ஷூர் நல்லா இருக்கேன். என்ன ப்ரோ ஜஸ்ட் ஒரு நீங்க ஸ்மால் சொல்லுங்க. ஒரு மெடிக்கல் திங்ல மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நவ் ஐம் பேக். ஸோ நிறைய எபிசோட்ல பார்க்கலாம் இனிமே. ஆக்சுவலா இப்படி ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். சரி, ரைட்டு ஓகே. ரைட்டு ரைட்டு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்களும் கேட்டாங்க, என்ன நம்ம நிக்கில் ப்ரோ அவரும் இன்ஜுரி போயிட்டாரா, ஸ்குவாட் டெப்த் பத்த மாட்டேங்குது அப்படின்னு. So, இந்த கேம்ல வந்துட்டோம். 3 பிவட்ஸ், அதுல மெயின் பிவட். ஸோ சொல்லுங்க. வெல்கம் பேக், வெல்கம் பேக் நிக்கில் ப்ரோ. ஸோ என் கூட இதுக்கப்புறம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறது நம்மளோட கஷப். கஷப் பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணிட்டு நானே திருப்பி ஹோஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. அதே பொசிஷனை திருப்பி ப்ளே பண்ணுறேன். நீங்கள் நம்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நம்பி ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட அத்தாரிட்டியை தாண்டி ஹெச்ஆர் அத்தாரிட்டிலாம் தாண்டி இந்த இந்த ஹோஸ்டிங் பதவி நான் ஏன் கொடுக்குறேன்னா, அவர் மேட்ச் பார்க்கலையா, நான் மேட்ச் பார்த்துருக்கேன். நிக்கில் ப்ரோ, நீங்கள் மேட்ச் பார்த்தீங்க தானே? ஃபுல் ஆமா மேட்ச் பாரு. ஆமா. சோ நாங்க 2 பேரும் மேட்ச ஃபுல்லா பார்த்திருக்கோம். அதனால அவரு கேள்வி கேட்பாரு, நாங்க பதில் சொல்றோம். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பயங்கரமான ஒரு ஃபீட்பேக் வரும்னு எதிர்பார்க்கிறேன். சோ கஷப், ஆரம்பிப்பா. ரொம்ப நன்றி ப்ரோ, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ நான் ஆக்சுவலா நேத்து நைட்டு மேட்ச் பார்க்கணும்னு அவளோட உட்காந்துருந்தேன் ப்ரோ. நான் பெட்ல படுத்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். நெஞ்சில லேப்டாப் வச்சுட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம தூங்கிட்டேன். பிஃபோர் கிக் ஆஃபே நான் தூங்கிட்டேன். பாஸ். அது மக்களே, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நெஞ்சில லேப்டாப் வச்சு கேம் பாக்குறது, படம் பாக்குறதுலாம் ஹெல்த்துக்கு ஆபத்து. ஓகே, இது ஒரு 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 ப்ரீகாஷன் மாதிரி போட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஓகே கஷப், சொல்லுங்க. சாரி, எடுத்து 3 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்துச்சு. எடுத்து பாக்குறேன், ஐயோ போச்சு, செம்மட்டி வாங்கிருக்க போல இருக்கு. ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அது. ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அது. நீங்க ஒரு மேட்ச் பார்க்கணும், இந்த மாதிரி மேட்ரிட் மேட்சஸ், இந்த மாதிரி யூசிஎல் மேட்ச் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியா இருந்திருப்போம். அந்த 1:15 to 1:20 சும்மா ஒரு நேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். தேர்ந்து பார்த்தா 3 மணி. வாழ்க்கையில அதை விட ஒரு வர்ஸ்ட் ஃபீலிங் எதுவுமே கிடையாது. அதேதான் ப்ரோ நடந்துச்சு எனக்கு. என்ன கருமம்டா இது, மேட்ச் வேற பார்க்கல, கையில போன் எட்டுற தூரத்துல இல்ல. சரி, லேப்டாப் எடுத்து பக்கத்துல வச்சு டேபிள்ல போன் இருந்துச்சு, போனை எடுத்து பாக்குறேன் 5-1 ரைட்டு அப்படின்னு ஒரே ஜாலியா குதூகலமா ஆயிட்டேன். சோ அதுக்கப்புறம் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். பட் பிஃபோர் வி வித் தட் அவுட் ஆஃப் த வே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க நம்ம சேனலை பத்தி. லெட்ஸ் கெட் இட் அண்டர் வே. நிக்கில் ப்ரோ அண்ட் ஹரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? கேம் எப்படி போச்சு? ஹவ் வாஸ் இட் ஓவரால்? உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? நிக்கில் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதோட தான் பார்த்தேன். எப்படி சொல்றது, கொஞ்சம் பெசிமிஸ்டிக்கா பார்த்தேன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா மேட்சும் நம்ம அவையில கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடி இருக்கோம். சரி, ஓகே, இந்த தடவை எப்படி ஆடுவாங்க, போன மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்குன்னு இவங்க எப்படி ஆடுவாங்க, அது ஸ்போர்ட்டிங் வேற ரொம்ப நல்லா ஆடுறவங்கன்னு தெரியும். செம்ம ஃபார்வர்டா ஆடினாங்களா அவங்களும், சும்மாலாம் கிடையாது, செம்ம ஃபார்வர்டா ஆனா நம்ம ஆக்சுவலி பிரஷிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா. இப்பதான் ஆக்சுவலி அந்த ஓடிகார்டோட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அவன் ஒரு டீமோட ஒரு எனர்ஜியே மாத்திட்டான், டு பி ஆனஸ்ட். ஏன்னா நம்ம ரொம்ப மட்டமா பிரஸ் பண்ணியிருந்தோம். ஆடுற கேம் பிளே எல்லாம் ரொம்ப ஸ்கேட்டர்டா இருந்துச்சு, நல்லாவே இல்லை. பட் இந்த கேம் ஒரு பழைய ஆர்சனல், லைக் ப்ராபபிலி லாஸ்ட் சீசன் ஆர்சனல் மாதிரி இருந்துச்சு. சரி, இப்படிதான் நான் பிரஸ் பண்ணுவோம், இப்படிதான் நான் ஆடுவோம், இதான் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே அது தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நல்லா ஆடுறாங்க, பரவாயில்ல, இப்படிலாம் பிரஸ் பண்றாங்களே, அது போதும், நீ கோல் அடிக்க வேணாம், நீ ஒரு ஆடுறத காமி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற காமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. நைஸ்.
சோ சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே we were 3-0 up இல்ல. ஹரி ப்ரோ நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சீங்கன்னு. ஓகே. ஸோ இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நேத்து வந்து ப்ரீவியூல 2-0 சொன்னேன். ஏன் நான் அப்படி ம். சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூபன் அமோரிம் ஸ்பாட்டிங்கோட கோச் இல்ல. 2வது எஸ் ஸ்பாட்டிங் வெல் உண்மையிலே சொல்றேன். அ நேத்து நம்ம அவ்ளோ பேசினோம். நேத்து அவங்க வந்து மொக்கையாவே விளையாடல. சத்தியமா சொல்றேன். சூப்பரா சூப்பரா விளையாண்டானுங்க. அவனுங்க கேம் பிளேயே கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாங்க. அந்த கேம் பிளே வந்து கரெக்டா அவனுங்க கான்சிஸ்டன்டா மேனேஜ் பண்ணுவானுங்க. அது எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாலாஜி ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். பட் என்னன்னா, எனக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா, சரி இப்ப ஓடகார்ட் வந்துட்டான். ஸோ கண்டிப்பா ஆர்டெட்டா வந்து ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் போவான் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் நான் நினைச்ச மாதிரி ஆர்டெட்டா ரியலி வென்ட் வித் அ பிளான். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேம் ஆரம்பிச்ச உடனே நீங்க பாத்தீங்களா தெரியல நிக்கில் ப்ரோ, எனர்ஜியே வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம பசங்களோட எனர்ஜி அதுதான் வெரி எனர்ஜியே வேற வேற மாதிரி மாதிரி. இருந்துச்சு. ரொம்ப வந்து அதாவது இப்போ கோல் அடிக்கல, சில டைம் செம்ம அன்பார்ச்சுனேட்டா இருக்கும் சில கேம்ஸ்லாம். நீங்க இன்டென்ட் காமிக்கிறீங்களே ஒரு ஃபீல்டுல, நான் வந்து இதெல்லாம் பண்ணணும், இப்ப நான் இங்க ஆ, இருந்து பிரஸ் பண்ணுவேன்டா, நான் இதெல்லாம் பிரஸ் பண்றேன், அவங்க நல்லா ஆடினாங்கன்னா கை தட்டலாம், ஆமா சூப்பர்ரா நல்லா ஆமா ஆடுறீங்க அப்படின்னு. ஆமா. நம்மளே ஒரு இன்டென்ஷனே இல்லாம ஒரு கடைசி ஒரு 6 கேம் வீக்கா நம்ம இப்படிதான், இன்டென்ஷனே கிடையாது, சும்மா அப்படியே நிப்போம். இந்த டூவல் ஆமா. வின்னின்ற ஒரு இதுல வந்து பால் எப்படி வந்தாலும் நாங்க எடுத்துருவோம்ன்ற திமிர்ல நின்றுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க. நோ பிரஸிங், ம். பிரஸிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா. ஆனா நேத்திக்கு வந்து ஒரு செம்ம சேஞ்ச், வெரி வெரி எப்படி சொல்றது, டிம்பர், கேலிஃபியோரி, ஓடிகார்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு நியூ லெவல் ஆஃப் ஆன் தி பால் சொல்றேன், ஒரு நியூ ம். லெவல் ஆஃப் டைமென்ஷன்ஸ் தட் வி நீடட். சும்மா வந்து இந்த புல்டோசர் மாதிரி மெரினோ, ஹாவர்ட்ஸ் இவனெல்லாம் தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் ஓகே, எல்லாம் ம். ஓகே சூப்பர், எல்லாம் அடிக்கிறாங்க, நல்லா பால் வின் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஃபுட்பால்னா பந்து வச்சு ஆடுறது தானே, சண்டை போடுறது இருக்கு எப்பவுமே, பிசிக்காலிட்டி ஓகே. அந்த பால் வச்சு எப்படி ஆன் தி பால் ரொம்ப விளையாடுறாங்கன்றது நேத்திக்கு செம்ம இம்பார்ட்டன்ட். அது டிம்பர் வந்து ஃபென்டாஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இந்த இப்பதான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, போன சீசன் வந்து அவனை வந்து ஓகே இன்ஜுரி ஆயிடுச்சு, ம். அயாக்ஸ் டிம்பர் தெரியும் எனக்கு, ஓகே அவனும் பிரீமியர் லீக்ல ஆடவே இல்லையே அப்படின்னு தெரியாம இருக்கான். வெரி வெரி ஒரு அல்டிமேட் ஃபுட்பாலர்னு தோணுச்சு நேத்தி. ஏன்னா வந்து அவனால ஓவர்லாப் பண்ண முடியும், அவனால வந்து டெக்னிக்கலா வந்து பால உள்ள எடுத்துட்டு போயிட்டு வேற மாதிரியும் ஆட முடியும். நாட் லைக் பென் ஒயிட் வேற மாதிரி வெறும் லாங் பால்ஸ் அந்த மாதிரி வருது. இவன் ம். வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தோணுது, போக போக எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஆமா. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 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 ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ட்டே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்ன ம், தான் தோணுச்சு, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லயே அ ப ம், நம்ப வந்து சரி என்னதான் ரிசல்ட்ஸா இருந்தாலும் சரி, என்னதான் அவங்க கோல் போட்டாலும் சரி, அவங்க எப்படி விளையாடினாலும் சரி, நம்ப வந்து 100% எஃபோர்ட் போட்டு விளையாடுறோம்னு அவங்க காமிச்சாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து வி வில் டெஃபினெட்லி டூ சம்திங்ன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து டிம்பர் பத்தி பேசுனீங்க. நம்ம டிம்பர் பத்தி அதுக்கப்புறம் பேசணும் பிளேயர் ரேட்டிங்ஸ்ல. ம், ஃபர்ஸ்ட் ம். பாட்டே, ஓடகார்ட், சாக்கா ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் டிம்பர் 4 பேரு. குக் குக்கிங் ஆமா, பேசிக்லி அவனுங்க மிட்ஃபீல்ட போட்டு செய்யின்னு செஞ்சுட்டானுங்க. அந்த சரியானவன். கோல் போட்டது கூட எனக்கு வந்து ஓகே போட்டானுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆர்சனல் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணுதுன்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. பட் ஆமா, கரெக்டா பிளான் பண்ணி எங்க பாஸ் பண்ணணுமோ, எங்க வந்து இந்த வீக்னஸ் இருக்கோ புடிச்சு ப்ரோ. செஞ்சுட்டானுங்க. அந்த கோல் போட்டது கூட வந்து எனக்கு வந்து ஓகே சூப்பர் பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு. பட் ம். டோட்டலா அந்த அந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிருப்பானுங்க. ஆமா, அவனுங்களுக்கு பந்தே சரியான கிடைக்காது. ம். நல்ல ஒரு டைனமிக்ஸ். அதாவது எப்படின்னா, இவங்க ரைட் சைடுல வராங்க, நான் ஒரு ஒரு மூமெண்ட் கவனிச்சேன். ஆக்சுவலி அது வந்து கேம்ல நான் வந்து போன கேம்ல கூட கவனிக்கல, போன கேம்ல ஒரு விரத்தில பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் ஃபாரஸ்ட் கேம்ல. ம். இந்த கேம்ல என்ன கவனிச்சோம்னா, ரைஸ் வந்து லெஃப்ட் 8 ஆடுறான், ரைஸ் இங்க வந்துட்டான் சாக்கா கிட்ட, ஓடிகார்டு அந்த பக்கம் போறான். சோ இந்த மாதிரியான மூமெண்ட் 6 கேமிங்ல இல்ல. ஓகேவா? அதாவது சாகாக்கு ஒரு இந்த பக்கம் இருக்காங்க, தனியா விட்டுருவாங்க, மார்டினெல்லி அந்த பக்கம் அந்த பக்கம் ஐலாண்டு, நீங்க ஆடி உங்க ஃபுட்பால்ன்றாங்க. இவன் வந்து இந்த செம மூவ்மெண்ட் காமிச்சது வந்து இந்த ரைஸ்க்கு ஒரு பால் போடுவான். அது ஆக்சுவலி ம். செம்ம அண்டர் ரேட்டட்னா, ஒரு பால் போடுவோம், ரைஸ் போய் ஓவர்ல உள்ள அண்டர்ல பண்ணுவோம், எடுக்க மாட்டான். அதை வந்து இந்த ம். டிஃபெண்டர் டைமண்ட் வந்து எடுத்துருவான். அது வந்து அப்பதான் கவனிச்சேன், ஓகே இப்ப ரைஸ் வந்து லெஃப்ட் ஆடுறான், சோ ரைஸ் இங்க வந்துட்டான், இவனுக்காக இவன் கூட அந்த காம்பினேஷன் பண்ணவங்க இங்க வந்துட்டான். ம். சோ இதெல்லாம் வந்து நடக்குது, கேம்ல இருக்கு, இவங்க எல்லாம் பண்ணுவானுங்க. அப்போ 6 வாரமா சும்மா நம்மள வந்து வேடிக்கை பார்த்து நம்மள வச்சு நம்ம வெறுப்பேற்றிருந்தாங்க. சோ ம். 6 வாரமா வந்து இதெல்லாம் பண்ண தெரிஞ்சும் நீ பண்ணல, அப்ப இல்ல என்னைய பார்த்தா முட்டாப்பை மாதிரி இருக்கு. இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பிகாஸ் அந்த சிஸ்டமே ஓடகார்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன் ப்ரோ. அதான் இது இப்ப இப்போ ஓடிகார்டால வந்ததுனால, ஓடிகார்டு இங்க மூவ்மெண்ட் காட்டுறதும், சாக்காக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா ரைஸ் இந்த பக்கம் வரதும்,
மார்டினேலி கதை நான் ஆக்சுவலி வீடியோ போகும்போது பேசுறேன். அவனை உண்மையே அவனை தனியா தான் வச்சிருக்காங்க. நீ தனியா தான் இருப்ப அப்படின்னு தனியா வச்சுட்டாங்க. பட் ஆனா சாக்காக்கு ஹெல்ப் பண்ணும்போது டிம்பர் உள்ள வர்றதும், ஓடிகார்டு மாத்துறதும், ரைஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட் வர்றதும், பிளஸ் இந்த காம்பினேஷன் ஓடகார்டோட ஃப்ரீ ராபர்ட்ஸ் ரோல் பத்தி வர்றதும். பேசணும் நம்ம ஒரு லெஃப்ட்ல இருப்பான் ரைட்ல ஆமா, இருப்பான். அதனால வெரி வெரி ஒரு டைனமிக்கா இருந்துச்சு. பிளஸ் இந்த ஒன் டச் கின் டச்னா வந்து என்னன்னா ஃபாரஸ்ட்ல என்ன மேட்டர்னா அவனுங்க உட்காந்துட்டாங்க நல்லா ஒரு மிட் பிளாக் சும்மா உட்காந்துட்டாங்க. இவங்க எப்படின்னா செம்ம ஒரு ப்ரொக்ரெசிவ் டீம் கோட்டிங். நீ அழுத்துறியா நானும் ஒன்னு அழுத்துறேன், நானும் மிட்ஃபீல்ட் பிட்வீன் த லைன்ஸ் போட்டு ஆடுவேன்ற மாதிரி ஒரு டீம். இவங்கள்ட்ட நம்ம மிட்ஃபீல்ட் சூப்பரா ஆடினதுதான். எனக்கு ஆக்சுவலி அந்த மிட்ஃபீல்டர்ல ஹாய்லண்டா பேர் கரெக்டா தெரியல, அவன் பயங்கரமா ஆனான். நிறைய ஷாட்ஸ் வச்சானே ப்ரோ, லாங் ஷாட்ல லாங்கா வச்சிருந்தான்ல, அவன் சூப்பரா ஆனான். பிட்வீன் த லைன்ஸ்ல அப்படி போட்டான். அவன்கிட்டே வந்து ஒரு நம்ம வந்து அவன்கிட்ட பால் அவ்வளவு கொடுக்காம பால் எடுத்து நல்லா ஒரு இதுவா போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்பதான் தெரிஞ்சுட்டு ஓகே இவ்வளவு பேட்டர்ன்ஸ் தான் உன்னால பண்ண முடியும், ஆனா நீ பண்ணல. இல்ல ஏன்னா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து மிட்ஃபீல்ட் குக்கிங் பந்தே குடுக்கல ப்ரோ. பேசிக்கலி என்னன்னா நானே பந்து வச்சிருக்கேன். பாட்டே டிம்பர் ரைஸ், அவ்வளவுதான். பாட்டே டிம்பர் ஓடகாடு சாக்கா, நாங்க 4 பேர் வச்சு பந்து விளாண்டுட்டு இருக்கோம். உன்னால பந்து எடுக்க முடியல. இந்த கேம் பார்க்கும்போது எந்த கேம் ஞாபகம் வந்துச்சு, ஸ்பர்ஸ் அவேல போய் 2-0 ஜெயிப்போம், ஓடகாடு ஒரு கோல் சாக்கா ஒரு கோல். அந்த கேம்ல ஜின்சென்கோ பாட்டே ஓடகாடு திணற விடுவானுங்க மிட்ஃபீல்ட்ல. ப்ரோ இந்த கேம் மட்டும் ஒண்ணுமே இல்ல. இந்த கேம் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி லிவர்பூலோட ஆடி இருக்கோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு ஃபைனல் அடிச்சிருக்கோம் லிவர்பூல. அந்த டீம் கூட ஒரு பேக் லைனே இல்லாம 2-0 போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2-1 போச்சு, கம்பேக் எல்லாம் வந்தாங்க அவங்க. ஓகே கைத்தட்டல். ஏன்னா அந்த பேக் ஃபோர்ல வந்து ஆடினது வந்து ஒரு கிவியோரு, ஒரு இன்ஜுரி வெளில போன பென் ஒயிட், யாரும் ஆடினாங்க. அது பார்க்க ரைட் பேக்ல ஆடினான். சோ இந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ் அங்க இருந்துச்சுன்னா, அதாவது எல்லாராலையும் ஓகே நான் மூவ்மெண்ட் காட்டுறேன், நீ எனக்கு இங்க போடு எனக்கு இங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருந்தாங்கன்னா ஃபைனல் போயிருக்கும். முடியல, அதாவது பாலே எடுக்க முடியல. ரைஸ் வந்து ஒரு இந்த பக்கம் வந்தான், ரைட்ல லெஃப்ட்ல ரைட் வந்தான், அவன்கிட்ட ஒரு டாக்கிள் போடுறான் அந்த ஸ்போர்ட்டிங் மிட்ஃபீல்ட் யாரோ நல்லா ஆடினான், இட்டோரின்னு நினைக்கிறேன், அவன் போடுறான், அவனை தாண்டி போயிட்டான் ரைஸ். அவன் எல்லாருமே ஒரு ரொம்ப வந்து ஓகே என்னால இதெல்லாம் பண்ண முடியும், நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி ஆடுறாங்க. அந்த கான்பிடன்ஸ் தான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். ஓடிகார்டு வந்து தட் லெவல் ஆஃப் பிளேயர். ஆமா, ஆக்சுவலி எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்னா லைக் ஓகே சூப்பர், நீ பந்தை வச்சிருக்க, நீ பயங்கரமா டிஃபெண்ட் பண்ற, கியோகோரெஸ் நீ வந்து சலிபா கேப்ரியலோ நீங்க மார்க் பண்ற. அது வந்து நம்ம செக்மெண்டா சாதாரணமா செய்யக்கூடாது, செக்மெண்ட் செய்யணும். பட் சீரியஸ்லி அந்த 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 கேம் பிளேவே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்தது வந்து என்னன்னா, டேய் இப்படி போட்டு பொறிக்கிறீங்கடா, சாக்காலாம் வந்து போட்டு பேசிக்கலி சாக்கா வந்து இப்ப தெரியுது. ஆக்சுவலி எனக்கு நேற்று கேம்ல வந்து சில கேம்ல தெரியும் எனக்கு யான் வந்து அவனை 1-on-1 வைக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா 1-on-1 அவனுக்கு சப்ப மேட்ரு குறுக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து சான்ஸ் எல்லாம் அவன் நேத்து ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் கிடைச்ச சான்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தா வச்சுங்களேன், முடிஞ்சு செதற விட்டுருப்போம். பட் அகைன் கேம் பிளே பத்தி பேசிட்டோம். கஷ்யப் நீங்க சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ஆக்சுவலா மெயினா வந்து நான் வந்து என்ன பார்த்தேன்னா, when I saw the goals that we scored இல்ல, சாக்கா வந்து எஸ்பெஷலி அந்த சேனல்ல மிடில் ஆஃப் த சேனல்ல செமையா ரன் பண்ணி அவன் வந்து அங்கேருந்து ஒரு அந்த எஸ்பெஷலி அவன் ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, அதான் நான் பார்த்தேன் மெயினா. ஸோ சாக்கா வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ஸ்கோரிங் தோஸ் கோல்ஸ், அது எனக்கு தோணுச்சு. அண்ட் அதர் தன் தட் அகைன் மார்டினெல்லியும் நம்ம பாக்ஸ் கிராஷரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா அதுல வந்து एक्चुअली ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு, நம்ம அப்புறம் பிளேயர் டீம்ஸ்ல பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் கோல்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும் கஷ்யப். சோ ஆமா, ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நீங்க சொல்லுங்க ஹரி ப்ரோ. இல்ல நிக்கில் ப்ரோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஹாவர்ட்ஸ் கோல் தானே, அந்த சாக்கா மார்டினெல்லி அது வந்து சரியான கிராஸ், அது டிம்பர் ஆக்சுவலி வந்து இல்ல. ஆக்சுவலி அந்த அந்த அது என்னன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒயிட் கிட்ட இருக்குமான்னு தெரியாது. நான் நார்மலா ஆடினாங்க ஒரு ஒன் டச் டச் சும்மா அப்படியே ரொட்டேஷன்ஸ் ஆடினாங்க. திடீர்னு டிம்பர் அவனை நோட்டீஸ் பண்ணி போடுறான் மார்டினெல்லி. அந்த மாதிரி மார்டினெல்லி வந்து ஒரு 7000 ரன் எடுத்திருப்பான் கடைசி 6 கேம் வீக்ல, யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி என்னன்னா மார்டினெல்லி ப்ரொடக்டிவா ஆடுறதா இல்லையான்றது அவன்கிட்ட பால் கொடுத்துட்டு யோசிக்கிற ஆள் கிடையாது, பால் இல்லாம இருக்கிற ஆள் தான். இதுதான் வந்து ஒரு ஜிஸ்ட் மார்டினெல்லி பத்தி. மார்டினெல்லி பால் இல்லாம எப்படிலாம் ஆடுறான்றது, அந்த ரன் எடுத்திருக்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 எடுத்திருப்பாங்க கடைசி 6 கேம்ல, யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க.
நடுவுல என்னன்னா ஆக்சுவலி ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் என்ன கவனிச்சேன்னா கமெண்டேட்டர் சொல்லுவான் சாக்கா வந்து உள்ள இப்படி வந்து கிராஸ் போடுவான், கேப்ரியல் ஜீசஸ் எடுப்பான், அந்த எடுக்க முடியாது அவனால. சோ அந்த மாதிரியான பழைய மெத்தட்ஸ் நமக்கு இருக்கு. அதாவது என்னன்னா இந்த ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்றோம்னா கிராஸ் உள்ள வருவான், ஹேவர்ட்ஸ் அடிப்பான், பிஞ்சு அடிப்பான். சோ அந்த மாதிரியான செட்டப் பண்ணிட்டோம் நம்ம வந்து எப்படின்னா ஒரு பேர்ன்லி மாதிரி கிட்டத்தட்ட இப்படி வருவோம், கிராஸ் வரும், ஹேவர்ட்ஸ் அடிப்பான் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டோம். இப்பதான் டைனமிக்ஸே தெரியுது, எப்படி வேணா நம்ம ஆடலாம், ஒன் டச் ஆடுவோம், அப்படி திருப்பி வருவோம், ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம், இவ்வளவு மேட்டர் இருக்கு நமக்கு. சோ நம்மள ஒன் டைமென்ஷனலா ஆட வச்சு நம்ம ஒரு 6 கேம்ஸ்க்கு அப்ப ஆடி இருந்தோம். இப்படி அந்த டிம்பர் கிராஸ் போனதுக்கு அப்புறம் தெரியுது, ஓகே மார்டினெல்லி இப்ப வரான், அந்த ஒரு ஒன் அடிக்கிறான். சோ இவனெல்லாம் நம்ம யூஸே பண்ணலையே, இந்த மாதிரி ரன்ஸ் 10,000 ரன் எடுத்திருக்கான், யூஸ் பண்ணல. அதனாலதான் வந்து டிம்பர் வந்து வெரி வெரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. அதே மாதிரி சாக்காவோட நல்ல பில்டப், அவ்வளோ ஒரு ஆன் தி பால் வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது சமஸ்டர். அவனால வந்து அவனை பிரஸ் பண்ணி எல்லாம் எடுக்க முடியுமான்னு யோசிச்சே பார்க்கணும். கலிஃபியர் கூட கொஞ்சம் அப்படியே தோணுது லைட்டா பிரஸ் பண்ணி எடுத்துடலான்னு. பட் ஆனா டிம்பர் வந்து வெரி வெரி டிம்பர் வேற லெவல் ஜி. அவரை வேற பத்தி லெவல். பிளேயர் நீங்க பேசி ஆகணும். நான் ரெண்டாவது கோல் பத்தி பேசிடுறேன் கஷப். Yeah. ரெண்டாவது கோல் வந்து அஃப்கோர்ஸ் அந்த குக் பண்ற நேரத்துல பாட்டே, டிம்பர், ஓடகார்ட், சாக்கா அந்த குக் பண்ற நேரத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா பாட்டே வந்து ஒரு ஒரு கிராஸ் போடுவான் சாக்காவுக்கு. சாக்கா செம்ம இருப்பான் அந்த நேரத்துல. ஆமா. ஸ்பாட்டிங் அந்த மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் எல்லாம் பார்க்கணும், என்னடாச்சு டேய் என்னடா பண்ண, பாட்டி பாஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாத்தியா இதுவும் என்கிட்ட இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி ஆனா செஞ்சு அந்த டச், சாக்காவோட டச் தான் ப்ரோ சரியான டச். அந்த கோல் சாக்காவோட டச் சரியான டெஃபினெட்லி ஆவர்ட்ஸோட கோல் அது ஒரு நல்ல ஒன் டச் பாஸ், நல்ல பாஸ் கோல் தான். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தாமஸ் பார்ட்டி. நேத்து நான் வந்து அரவிந்த் ப்ரோ கிட்ட நான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். நான் நேத்து குரூப்ல கேட்டேன், இது நீங்க கிளிப்ல போடுங்க. அரவிந்த் ப்ரோ என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தாமஸ் பார்ட்டியை வந்து ரொம்ப தப்பா பேசிட்டேன். அவன் சூப்பரான பிளேயர், ஆட்டி பொலி சூப்பர் ஆக்சுவலி பிளேயர். நீங்க தாமஸ் பார்ட்டியை வந்து யாருமே நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்லல. ஆனா தாமஸ் பார்ட்டே நம்பிட்டே இருக்க முடியாதுல்ல, வயசு தெரியும்ல ப்ரோ. அவரு வயசு நல்ல வயசு பிரைம்ல இருக்கும்போது தலைவர் ஆளக்கானம் 15 கேம் தான் ஆடுறாப்ல. நமக்கு இப்போ வயசு வேற ஆயிட்டு இருக்கு, 34 இயர்ஸ் 33 இயர்ஸ் ஆகும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எப்ப அப்படி காத்துட்டே இருக்க முடியுமா தாமஸ் பார்ட்டி எப்படி போடுற வரைக்கும்? அப்படி கிடையாது. அதனாலதான் ஒரு டெக்லன் ரைஸ்னு ஒரு மிட்ஃபீல்டர் வாங்கியிருக்கோம். சோ அதனாலதான் வந்து இப்ப அவைலபிலிட்டியா இல்ல அப்படின்னா ஆர்டெட்டா வந்து டெக்லனுக்கு மூவ் ஆகணும்ன்ற ஒரு ஒரு சின்ன ஆசை தான். இப்ப இந்த டெக்லன், மெரினோ, ஓடிகார்டு பாக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப சீக்கிரம் அது இன்ஃபேக்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்லயே நம்ம டெக்லன், மெரினோ, ஓடிகார்டு மாறிதான் ஆகணும். புரியுது என்ன சொல்றேன்? வயசாயிடுச்சு அவனுக்கு, அவ்வளவுதான், ஓவர். சோ அதுக்கு நம்ம அந்த ஏன் தெரியுமா நமக்கு ஆர்சனலுக்கு எந்த மேட்ரு, ஒருத்தன் இல்லைன்னா காலி ஆயிடுது. இப்போ பெப்புக்கு ராட்ரி இல்லைன்னா இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவன் டெப்ரானா இல்லாமலும் ஆடி இருக்கான், ஒரு ஸ்ட்ரைக்கரே இல்லாமலும் ஆடி இருக்கான்றதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பீஸ் எங்கேயாவது ஒரு பீஸ் காலினா அந்த ஜிக்ஸா அப்படியே அதை உடஞ்சிருது, அப்படியே டக் 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 டக்னு. இப்ப நாளைக்கு பார்ட்டே இல்ல, அவனோட ஆன் பால் அபிலிட்டிஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி அது ஒரு இதுவாகி அடி வாங்கி. சோ அதுக்குதான் இவங்களையும் அவனையும் எனக்கு என்னன்னா ஒரு கேம் பார்த்து ஆடுறான், நாட்டிங்கமோட ஆடுறான், ஆஃபர் பண்றான் அப்படின்னா டெக்லன் அங்க ஆடுவி. டெக்லன் என்ன பண்றான்றதுக்கு டீம் அக்லிமேட் ஆகணும். டெக்லனால இவ்வளவு பண்ண முடியும், மெரினோ வந்து பால் எடுக்கிறான், அந்த மாதிரியான. இப்ப நீ டெக்லன்ல 8 ஆட வைக்கிறதுன்றது வந்து அதுதான் எனக்கு வந்து ஓகே. இப்ப நீ பண்ற சும்மா பண்ற, பட் ஆனா ஃபியூச்சர் அவன 6 தானே. அதுக்கு டீம் ஒத்து போடும். ஐ அக்ரி வித் திஸ் பாயிண்ட். ஆனா பட் எனக்கு என்னன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் வந்து நாட் இந்த மிடில் ஆஃப் த சீசன்ல. நம்ம ப்ரீ சீசன்ல இதெல்லாம் பண்ணலாம். மிடில் ஆஃப் த சீசன்ல வந்து ஒரு 4 கேம் வந்து டெக்லன் ரைஸை 6ல போட்டு, because we tried that. நம்ம பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்க இது வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் கிடையாது. ஈத்தன் வனேரியை உள்ள கொண்டு வரதுதான் எக்ஸ்பெரிமெண்டேஷன். டெக்லன் ரைஸ் 4 வருஷமா வெஸ்டாம்ல ஆடி இருக்கான். அவன் வந்து வெஸ்டாம்ல யூரோப்பியன் டிராஃபி எடுத்திருக்கான். இவன் வந்து ஏதோ பக்கத்து வீட்டு பையன் கிடையாது. டெக்லன் 6 தான். இப்ப டெக்லன் ஆட வச்சாதான் மெரினோக்கும் ஓடிகார்டும் தெரியும், ஓகே டெக்லன் வந்து கீழே இருந்து அவ்வளவு எல்லாம் போட மாட்டான். சோ நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது டீம் எப்படி மாறுது, அந்த டைனாமிக்ஸ் எப்படி மாறுது, அதுக்கேத்த மாதிரி கலிஃபியோரையும் இவனும் டிம்பர் ஆடுவாங்க. சோ மொத்தமா மாறும். அது ஒண்ணுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு ஃபேன் பேஸே டிவைட் ஆகிற ஒரே பாயிண்ட் தான். பார்ட்டே ஓகே ப்ரோ உடனே நம்ப முடியாதுன்னு நம்பி எல்லாருமே. இப்ப நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஹரி ப்ரோ, நீங்க நம்புவீங்களா பார்ட்டே 38 கேம் 6ல? இல்ல டெஃபினட்டா நம்ப மாட்டேன். பட் ஆஃப்கோர்ஸ் டச் விட், ஏன்னா இப்போ வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா டெக்லன் 8 ஆடுறது வந்து கண்டிப்பா கிரிட்டிசிசம் வந்திருக்கு. நம்ம வடலண்டன் பாட்காஸ்ட்லயே நம்ம விஜய் ப்ரோ சொல்லியிருக்காரு டெக்லன் வந்து 4th சாய்ஸ் டிஎம் அப்படின்னு. அதுக்கு ஒரு பொறமை இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா ஆர்த்தியோட பிளான் மேபி என்ன இருக்கலாம். மேபி ஐ எம் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். சி 1 ஆர் 6 ஆட முடியும். டெக்லன் 6லாம் வேர்ல்ட் கிளாஸ் அடிச்சு சொல்லுவேன்.
கண்டிப்பா ஒரு கிளாஸ் தான். ஆனா அவனை ஏன் 8 விளையாட வைக்கிறானா, நாளைக்கு மெரினோவோ இல்ல அடுத்த சீசன் ஜோர்ஜினியோ போய் வேணா இன்னொரு மிட்ஃபீல்ட் கொண்டு வந்தாலும் டெக்லனால 6 மாதிரி 8லயும் வேர்ல்ட் கிளாஸ் விளையாட முடியும். ஆனா லைன் ஓகே. பிரேக்கிங் பாஸ் கொடுக்குற 8ல இந்த மாதிரி ஸ்பாட்டிங் கேம்ல வந்து இஃபெக்ட் ஆகிற டபுள் பீவட்லயும் 8ல வந்து இன்னும் டைமென்ஷனலா விளாட கூடிய ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஆகலாம். அதுக்கு ட்ரூ டைம் ட்ரூ ஆகும். ட்ரூ. நான் கரெக்ட் தான். விஜய் ப்ரோ சொன்ன ஒரு 4 வாரத்துக்கு முன்னால சொன்ன விஷயத்த நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, டெக்லர் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் 6 பட் 8 ஆடும்போது அவனுக்கு மேபி வேற டைமென்ஷன் ஆரிதா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பாட்டே இல்லாட்டி கூட டெக்லன் ஆடலாம். நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜொர்ஜினியோ வித்துட்டு சுபிமெண்டி வந்தா கூட டெக்லனை 6 8 வச்சு சுபிமெண்டி 6 வச்சு மெயினோ 6 வச்சு டெக்லனை வந்து திரும்பி இதெல்லாம் டைமென்ஷன்லாம் ஓடும். இன்வெர்டட் பொசிஷன். இந்த 3 பேருக்குள்ளே இன்வெர்டட் பொசிஷன் வருவாங்க. அப்ப ஓரகாட்டு தனியா முன்னிக்கு இருப்பாரு. சோ இதெல்லாம் வந்து இருக்கலாம், ஆம்பிஷனா இருக்கலாம், பட் தெரியல. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் a பாசிட்டிவ் திங். பட் மூணாவது கோல் வந்து நான் என்ன சொல்றேன்னா, சரியான கோல். மூணாவது கார்னர்ல கோல் வந்து நம்ம நிறைய as usual. இல்ல இல்ல கார்னர்ல வந்து நம்ம ரொம்ப நாளா கோல் போடல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கார்னர் எடுக்க போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு யோசிச்சேன். அப்பயே யோசிச்சேன் சம்பவம் இருக்குடா அப்படின்னு. கரெக்டா வச்சு சொருகுனா கேப்ரியல் ஒருவிட்டான் ப்ரோ. இல்ல சரியான கோல் அது. டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சின்னு சொல்றாங்க. இதனாலதான் டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சின்னு சொல்றாங்க உலகத்துல. ஒரு ஃபியர் ஃபேக்டர் தான் ப்ரோ. நீ என்ன சொன்னாலுமே கேப்ரியல்ன்றது ஒரு ஃபியர். இப்போ வந்து சீரியஸா சொல்றேன், எல்லாருமே உனக்கு என்னப்பா கேப்ரியல் வச்சு அடிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சீரியஸா அதான் ஃபியர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர்ல அவனை வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது கஷ்டம். ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. பேசிக்காவே அப்படிதான் இருக்கணும். நீ சும்மா நின்றுட்டே அதெல்லாம் கிடையாது, தொல்லை பண்ணணும் அவனை வந்து. அவனை வந்து எனக்கு அவன் அந்த பாக்ஸ்லயே இல்ல. அன்மார்க் ஆக்சுவலா. அந்த பந்து மார்க்கே பண்ணல யாருமே இல்ல தெரியுமா. அவ்வளவுதான். கரெக்டா வந்துச்சு, கரெக்டா சொருகுனான் அவன். அவனை வந்து ஃபர்ஸ்ட் டே ஓடி வந்து உள்ள அடிச்சான். அவனை மார்க்கே பண்ணல கேப்ரியல். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலி எனக்கு பர்சனலா சொல்லணும்னா, நான் வந்து சலீபா கேப்ரியல், எனக்கு கேப்ரியல் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து. சலீபா ஓகே, அவன் அந்த மாதிரி டிஃபெண்டர், வேண்டைக்கான டிஃபெண்டர் ஓகே, இதெல்லாம் ஓகே ஃபேண்டாஸ்டிக். பட் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டட் நான் வந்து நீ என்ன வேணா வா, நீ எவ்வளவு பேர் ஆளா வேணா இருந்தாவா, நான் வந்து என் டீம்ல நிற்பேன். சோ அந்த மாதிரியான வெரி ஃப்ரண்ட் ஃபுட்டட் டிஃபெண்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து என்னோட நான் வளர்றதோ இல்லை என்னோட இதுவே வந்து நான் அந்த மாதிரி தான் ஆட பிடிக்கும். கேப்ரியல் ஃபர்ஸ்ட்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இவன் இந்த மாதிரி ஆடும்போது ரெகக்னேஷன் கிடைக்குது இல்ல. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, இது மாதிரி நான் ஒரு என்னால இப்போ அட்டாக்கிங்லயும் நான் இது மாதிரி பண்ண முடியும், டிஃபென்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி ரெப்புடேஷன் பிரச்சனை 2-3 சீசன்ஸ் ஆச்சு கேப்ரியல். எல்லாருமே அவனை 2-3 எரர் பண்ணதுக்கு எரர் ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ வந்து இப்போ வந்து ஒரு வெரி வெரி ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வர ஒரு டிஃபெண்டர் கேப்ரியல்ன்றது. ஆமா. ஸோ வந்து பிளஸ் அந்த கியோக்கரஸ்லாம் வந்து அது வந்து அது எந்த அவன் ஹாலனை விட ஹாலன் எப்படி பண்றானோ அதை விட நல்லா பண்றான் கியோக்கரஸ். ஆனா இல்ல ஆக்சுவலி வந்து சேனல் தான் எடுத்தான். நான் வந்து கியோக்கரஸ்ல தெரிஞ்சது கியோக்கரஸால ஒரு ஆட முடியல அப்படின்னா வேற ஒரு லேன் எடுக்கிறான். நான் பார்த்தேன் ரைட் பேக்ல போய் அவன் வந்து சலீபாக்கு தொலை பண்ண ட்ரை பண்றான், டிஃபரன்ஸா ட்ரை பண்றான்ல. ஐயோ முடிஞ்சேன். ஆளாமே ஞாபகம் இருக்கு நல்லா. நடுவுல தான் இருப்பான். அவனை அடி என்ன அடிப்பாங்க 2 பேரும் சேர்ந்து, அப்படியே நடுவுல தான் இருப்பான். இவன் கியோக்கரஸ் செம்ம டைனமிக்ஸ் காமிக்கிறான். மேபி நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வரலாம். ஆனா எனக்கு தெரியல. பட் உண்மையிலே கியோக்கரஸ் இசி நேத்து அவன் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவன் செம்ம த்ரெட்டா இருந்தான். ஆனா அகைன் கிரெடிட்ஸ் டு கேப்ரியல் சலீபா. நம்ம அதை பத்தி நம்ம ஒண்ணு பேசுவோம். கேப்ரியல் சலீபா டைமென்ஷனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணானுங்க. அதாவது கியோக்கரஸ்க்கு சான்ஸே கொடுக்கல, அது பண்ணானுங்க. அதான் வேற லெவல். அப்ப ஸ்பாட்டிங்கோட ஃபர்ஸ்ட் கோல் பத்தி நம்ம பேசி ஆகணும் நிக்கில் ப்ரோ. அது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் வந்தவொடனே ஆஃப்கோர்ஸ் அந்த ஒரு வெளியில வருவானுங்க. ஏன்னா 3 கோசம் வந்து ஹோம்ல தோத்துக்கிட்டு இருக்கோம் 3-0. ஸோ கண்டிப்பா எஃபர்ட் போட்டு ஷார்ட் அடிச்சானுங்க. ராயா சேவ் பண்ணிட்டான். நம்ம வந்து நிறைய 2-3 ஷார்ட்ஸ்ல கன்சிட் பண்ணோம். அதான் எதுவுமே பாக்ஸ் வந்து கன்சிட் பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா எல்லாமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். சோ ஒரு மேட்டர் என்னன்னா, ஆர்சனல் என்னெல்லாம் மாறி மாறி பண்ணாங்க இந்த கடைசி ஒரு 8-10 கேம்ல என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, இந்த உள்ள வர வைக்கிறது, அதுக்கப்புறம் பிசிக்கல் பேட்டில் தோக்குறது, பிசிக்கல் பேட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பிசிக்கலா இறக்கி விட்டது, அந்த செகண்ட் பால்லாம் வின் பண்ணாம இருக்கிறது, பிரெஸ்ஸிங்ல எல்லாம் ரொம்ப கேவலமான பிரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே மாத்தி நேற்றுக்கு வந்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் ஆஃப் போன சீசன். அதாவது நீ ஷார்ட் அடி, நீ எங்க இருந்தாலும் அடி, ஆனா பாக்ஸ் குள்ள இருந்து அடிக்க முடியாது, உன்னால பாக்ஸ் குள்ள வரவே முடியாது. அதுதான் நம்ம ரூல். அந்த பர்முடா ட்ரையாங்கிள் நான் சொல்லியிருப்பேன் ஒரு இதுல, ஒரு பழைய பாடல இருக்கும்போது,
அதுக்குள்ள நீ வரவே முடியாது. அதுக்குள்ள நீ வந்தாதானே நீ அடிப்ப. சோ நீ வெளில இருந்து அடிக்க ஓகே, நீ வெளில என்ன வேணா ரயா பாத்து நீ என்ன வேணா அடி பாத்துக்கலாம். அப்படி கோல் அடிச்சா நீ பெரிய சூப்பர், நீ 4 கோல் அதே மாதிரி அடி. அந்த உள்ள வராம இருக்கிறது வந்து ஃபேண்டாஸ்டிக். பிளஸ் இந்த கார்னர்ல அப்பப்போ கொஞ்சம் கன்சீட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஆர்டெட்டா வந்து இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு கேம்ல ஐ திங்க் பிஎஸ்ஜி இல்ல இன்டர் அவேல வந்து இன்டர் அவே போஸ்ட் மேட்ச் பிரஸ்ஸர்ல ஆர்டெட்டா சொல்லியிருப்பான், யூசிஎல் கேம்ஸ் ஆர் ஒன் இன் த பாக்ஸஸ், we have to defend our box well and dominate their box well அப்படின்னு something like that. UCL games are one in the boxes and it's all about the boxes அப்படின்னு சொல்லியிருப்பான். அது நேத்து கேம் அதான் டெஸ்டமெண்டா இருந்துச்சு. நம்ம பாக்ஸ்லக்குள்ள நம்ம யாருமே வர விடாம நம்ம பாக்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க பாக்ஸ்லயும் நம்ம போயிட்டு நம்ம த்ரெட்டா இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி குட் டு சி. சோ ஃபோர்த் கோலை பத்தி பேசலாம் ஹரி ப்ரோ. ஓகே, சி அப்போ ஸ்பாட்டிங் போட்டோன்னே லைட்டாக எல்லாத்துக்கும் பயம் வரல. ஓகே, இந்த கேமை டிஃபெண்ட் பண்ணியே முடிச்சிருங்கடா, தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. பட் சீரியஸ்லி ஓடகார்ட், மை காட், அந்த டைம்ல அந்த 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 ஓவர் பிளே பண்ணி கரெக்டாக பந்தை எடுத்து போய் அதெல்லாம் பயரே டியாமோண்டிக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். அவன் ஏற்கனவே ஒரு எல்லோல இருந்தான். அவன் ஏன் எல்லோ கார்டு கொடுக்கலன்னு தெரில. அதை பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா ரெஃப்ரீஸ் பற்றி பேசக்கூடாதுன்னா நம்ம வந்து ஹெச்ஆர் சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து பெனால்ட்டி பற்றி பேசும்போது நல்ல வேளை அந்த பெனால்ட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி பெனால்ட்டி விட்டு தான் அடிச்சிருப்பாங்க கோல. பட் பெனால்ட்டி கொடுத்தது வந்து சாக்கா அகெயின் சாக்கா. அந்த ஒரு ப்ரெஷர் டைம்லையும் இவனுங்க வேற வீணா போன ஸ்பாட்டிங் ஃபென்ஸு, ஃபயர் கிராக்கர்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, கத்துறது, ஸ்பீக்கரை போடுறது, அது இல்ல உண்மையான ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பிச்சில் இருந்துச்சுப்பா, ஸ்கைல இல்ல. கண்டிப்பா ஸ்பாட்டிங் வந்து இந்த ரத்த சைத்திரத்தை வந்து கண்டிப்பா மறக்க மாட்டானுங்க. நீங்க பாருங்க வந்து யூசிஎல்ல வெரி வெரி டிஃபரெண்ட் ரெஃபரிங். சரியான ஒரு எப்படி சொல்றது ஸ்டாண்டர்டா பண்றாங்க. நீ என்ன வேணா கத்து, அதாவது ஒரே விசில் தான். நான் பாத்திருக்கேன் இந்த கிரௌடோட இதுவாகி அப்படியே அந்த மொமெண்டோட இந்த பிரீமியர் லீக்ல எல்லாம் பாத்திருக்கேன். அப்படியே ஏதாவது கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் கிட்ட வந்து எல்லோ கார்டு கொடுத்துட வேண்டியது. இவனுங்க கிளியரா இருக்காங்க. நான் பார்த்தேன் அந்த ஷர்ட் புல் எல்லாம் பண்ணானுங்க. விசில் ஒரே விசில் தான், அங்க போயிரு அப்படின்றாங்க. கிளியரா இருக்காங்க யூசிஎல்ல. அதாவது அந்த அக்கேஷனுக்காக எல்லாம் மாறது கிடையாது. ஏன்னா நிறைய எல்லாருமே பெரிய கிளப் தான். நாளைக்கு ரியல் மேட்ரிட் வர்சஸ் பாய் நடந்தாலுமே அதே ரெஃப்ரி தான் பண்ண போறான். நாளைக்கு ரியல் மேட்ரிட் வர்சஸ் ஷக்டர் நடந்தாலும் அதே ரெஃப்ரி தான் பண்றான். சோ நீ அக்கேஷனுக்கு ஆட முடியாது, எல்லாமே அக்கேஷன்றதுனால பர்ஃபெக்ட். எனக்கு தெரியுமோ 99% ப்ராப்பர் ரெஃப்ரி. அந்த 1%லாம் நான் சொல்லவே மாட்டேன். எல்லோ கார்டுலாம் வந்து வெரி வேஸ்ட். ரொம்ப மட்டமான உலகத்திலேயே ரெஃபரிங் பண்ண முடியுமா, அது பிஎல்ல பண்றாங்க. இதோட ரெஃபரி பத்தி பேசணும்னா ஹெச்ஆர் ஏகே சொல்லிருக்காங்க. அதனால நான் சொல்றது கம்பேரிசன் சொல்றேன். அதனால யூசிஎல்ல வந்து நம்ம வந்து ரெஃபரிங் பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த சாக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு பெனால்டி எல்லாம் இனிமே வாழ்க்கையில விடுற மாதிரி எல்லாம் தெரியல. வெரி இம்யூன் ஆயிட்டான். இல்ல வந்து ஆமா, அந்த பெனால்டி யூரோஸ் பெனால்டிக்கு அப்புறம் நீங்க பாருங்க, டச் அவுட் அவன் கரெக்டா அந்த பெனால்டி சைட்ல தான் போவோம். அந்த கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா அந்த பந்து வந்து வெளியே போயிருந்துருமா, இல்ல போஸ்ட்க்கு போயிடும். எக்யூட்டப்பட்டு அடிக்கிறான். அண்ட் கோல் கீப்பர்ஸ்க்கும் தெரியும் அவங்க தான் போவான்னு தெரியும். வெச்சு செஞ்சான் அந்த பெனால்ட்டிலே அவன் வெச்சு செஞ்சான். ப்ரோ ஒன் ட்வீட் ஐ போஸ்டட் எஸ்டர்டே, நேத்து நான் போஸ்ட் பண்ணேன் ப்ரோ. இப்பயே சொல்றேன் ப்ரோ, யார் என்ன சொன்னா ப்ரோ, சாக்கா வேர்ல்ட் கிளாஸ் ப்ரோ. சாக்கா வேர்ல்ட் கிளாஸ். சாக்கா வேர்ல்ட் கிளாஸா? நேத்துக்கு ஒரு ட்வீட் ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். கடைசி 2 சீசனா வந்து யூசிஎல்ல எம்பாப்பே வந்து 10 கோல் 10 ஜிஏ. ஓகே, சாக்கா 12 ஜிஏ. ஓகே, இப்ப நான் கான்வர்சேஷன் வேர்ல்ட் கிளாஸ் எல்லாம் கிடையாது. நான் கான்வர்சேஷன் அங்க போயிட்டேன். நானு அந்த இந்த படத்துல பாத்துட்டு நினைக்கிறேன், அந்த சவஞ்சிக்க உன்னை தூக்கி நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாக்கா வேர்ல்ட் கிளாஸ் சொல்லணும் ஃபுட்பாலே தெரியாது ப்ரோ. வேர்ல்ட் கிளாஸ் தான் நீங்க அந்த கான்வர்சேஷனே பேசாதீங்க. சலாக்கு அடுத்து சாக்கா தான் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன இது வேர்ல்ட் கிளாஸ் எல்லாம் அவன் வந்து பிளேயர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுதான் அந்த பதிவை தான் நானும் பண்ணலாம்னு இருந்தேன். தெரியும் எனக்கு. சொல்லு. He has been missing from 19th May 2024. சோ அப்பா மிஸ்ஸிங் அப்பா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. இல்ல ஆக்சுவலி இந்த ஃபோர்டன் எல்லாம் கண்டிப்பா அடிக்கலாம் ப்ரோ. அவனுக்கு ஃபோர்டன் எல்லாம் கண்டிப்பா, நான் ஃபோர்டனை கண்டிப்பா அடிப்பேன். He is overrated as fuck, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஃபோர்டன்லாம் என்ன, நீங்க வேற மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு ஃபோர்டன் பிளேயர் ஆஃப் தி இயர் எல்லாம் வாங்கியிருக்காங்க போன வருஷம். எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீங்க பேசுறீங்க? 10 கேம் சப்ல உட்கார்ந்துருக்காங்க, பிளேயர் ஆஃப் தி இயர். சும்மாவா? எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ, அல்பத்தனமா நான் சொல்றேன், அண்டர் 15 சார்ஜஸ் பத்தி பேசக்கூடாது. அது நடந்துச்சுன்னா, அது வந்து கில்ட்டினா
அந்த பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் த இயர்ஸ் போன வருஷம் வாங்கினேன். அதை மட்டும் நீ திருப்பி கொடுத்துரு. என் பையனுக்கு இது அதாவது பண்ணு. நீ எதை இந்த கொடுத்தாலும் சரி 150 அதை மட்டும் எடுத்து கொடுத்துரு, சாக்காவுக்கு கொடுத்துரு. ஏன்னா என்னால தாங்க முடியாது. நீ ஒண்ணுமே கிழிக்கல, நீ இங்கிலாந்துலயும் ஒண்ணும் கிழிக்கல, இந்த வருஷம் நீ ஒண்ணுமே கிழிக்கல. சத்தியமா சொல்ல நீ இல்ல நல்ல அவர் பிளேயர் ஹீட் தான் மேப் போடன். எல்லாம் எனக்கு அவர் ரொம்ப ஹீட் பிடிக்கும் மேப்பை போடன், பார்த்தா நல்ல பிளேயர். இல்ல ஹரி ப்ரோ நேத்திக்கே சொன்னேன் இன்னைக்கும் சொல்லுவேன். அவர் ஹீட் மேப்பை பார்த்தா வந்து சூத்தா மட்டை வந்து பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஹீட் தான். அவர் வேற எதுவுமே ஹீட் ஹெச்ஆர் கிடையாது. மானிட்டர் தாண்டி, கன்ஃபார்ம் மானிட்டர். சரி. ஆக்சுவலி அதான் ப்ரோ, இதெல்லாம் ஒரு டீமுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது விஷயத்துல இருக்கு. இப்போ பால்மர் பண்றான், ஒரு சீசன் பண்ணிருக்கேன். நான் வந்து பால்மர் வந்து நான் கம்மியா சொல்ல மாட்டேன், பட் பால்மருக்கு தேவை கன்சிஸ்டன்சி. சாக்கா 4 வருஷமா ஒரு கிளப்பையே அவன் தோல் மேல போட்டுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கு. லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. லைஃப் அண்டர் சாக்கா லைஃப் கேனா. இப்ப நீ சாக்கா போன சீசன் என்னடா சும்மா ஆடவே இல்லையா அப்படின்னு எடுத்தா டக்குனு ஒரு 25 நம்ம எடுத்துக்காம இப்போ முன்னாடி என்னடா ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டப்புனு ஒரு 30. அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி யாருமே கிடையாது. சோ ஆமா, ஆமா. அதனாலதான் பாமர் கொஞ்சம் இரு, நீ வரலாம் கான்வர்சேஷனுக்கு. நாங்க கான்வர்சேஷன் எம்பாப்பேக்கு போயாச்சு. இரு, நீங்க கொஞ்சம் இரு, வரலாம், பொறுமையா இரு. நீ அதாவது பாம்பர் நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு செல்சி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஒரு 35 GA கொண்டு வந்து பெனால்டிஸோ வித்வுட் பெனால்டிஸோ ஹி ஹஸ் ப்ரூவன் சம்திங். ஸ்ட்ரைட்டா தூக்கி சாக்கா கம்பேர் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து கிடையாது. அவர் அவ்வளவு ஒன்றும் பெரிய அப்பா டக்கர் எல்லாம் கிடையாது. கரண்ட்லி ஹி சாட்ஸ் டு வினிசியஸ் ஜூனியர் அண்ட் எம்பாப்பே. ஓகேவா? உண்மையில நான் இப்ப சும்மா போய் சொல்ல, உண்மையில இது இருக்கு, சேட் இருக்கு. யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா டகாலும் நியூ டேப் போட்டு கூகுள் பண்ணுங்க. நான் போய் சொன்னா வந்து கமெண்ட். இன்னொன்னு ஒரு ஸ்டாட் சொல்றேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 23 வயசுல என்ன ஸ்டாட் வச்சிருந்தானோ அதை விட வந்து சாக்கா 23 வயசுல வச்சிருக்கான். அவ்வளவுதான் ப்ரோ கன்சிஸ்டன்சி. இது ஸ்கை ஸ்பாட் கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்டாட்ஸ் போய் பாருங்க, கூகுள்ல இருக்கும். அப்ப நான் கம்பேர் பண்ணல, ரொனால்டோக்கு கூட நான் கம்பேர் பண்ணல, பட் ஹி இஸ் ஹிம். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அவன் தான் அந்த பையன், வேற எதுவுமே கேள்விக்கு இடமே கிடையாது. சோ ஹரி ப்ரோ 4 கோலை பத்தி பேசிட்டோம். ஃபேண்டாஸ்டிக். நம்ம 5th கோலை பத்தி பேசலாம். சோ ஹரி ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க 5th கோலை பத்தி. 5th கோல் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சீக்கிரம் முடிச்சு விடுங்க, நான் போய் படுத்து தூங்கணும், ஏன்னா காலைல எனக்கு வேலை இருக்குன்னு யோசிச்சேன். அந்த டைம்ல தான் வந்து மெரினோ வந்து பந்தை எடுத்து அடிச்சாப்ல. சரி சேவ் பண்ணிட்டான் பொறுக்குன்னு பார்த்தா ரொசாட் அடிச்சுட்டா. அந்த கோல் பார்த்தோன்னே நான் என்ன யோசிச்சேன்னா, 3வது கோலுக்கே தலையை தொங்க போட்டாங்க. 4வது கோல்லாம் வந்து சோழியை முடிச்சு விட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. 5வது கோல்னா இத்தோட முடிச்சுக்குவோம் சாமி, எனக்கும் உனக்கும் சண்டை வேணாம், நானே பத்திரத்தை கையெழுத்து போட்டு வெள்ளக்கொடியை காட்டி போதும்டா சாமி, போதும். அப்போ ஆறு யோசிச்சிருப்பாரு போல, ஐயா நாங்க பிளேயர்ஸ் எல்லாம் வெளியாக்கிட்டோம், சாக்கா எல்லாம் வெளியாக்கிட்டேன், சாக்கா கூட வெளியாக்கல நினைக்கிறேன், முக்காவாசி பிளேயர் வெளியாக்கிட்டேன், கலிஃபியோரி ரைஸ் எல்லாம் வெளியாக்கிட்டேன், இந்த வாரம் வெஸ்ட் கேம் இருக்கு, ஸோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம், 3 பாயிண்ட் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு. ஸோ அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பிகாஸ் தி கேம் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஓன் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நாங்க அந்த லீடை வந்து பெட்டர் ஆக்கணும், அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் இஸ் வை ஐ வில் சே 5th கோல் பத்தி நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நிக்கில் ப்ரோ, பிளேயர் ரேட்டிங்ஸ் நம்ம ராயா பத்தி பேசியே ஆகணும். ராயா வந்து ரொம்ப ராயா வந்து ஃபென்டாஸ்டிக் தான் ப்ரோ. அவன் வந்து வீக் ஆன் வீக், அதுவும் இப்போ அதாவது நேத்திக்கு ஒரு பாஸ்லாம் கூட பண்ணுவோம், அது கூட வந்து 7 வாரமா எப்படி பாக்கலையடா அப்படின்னு அந்த எல்லாமே வந்து நடுவில் ஒரு இன்ஃபீல்டு பால் போடுவோம். அப்படியே இந்த லாங் பால் இந்த கருமாந்திரம் எல்லாம் இல்லாம டைரக்டா போட்டு ஒரு மெரினோ ஒரு பால் போடுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு 7 வீக்ஸா என்னடா இதெல்லாம் பண்ணவே இல்லை, ஏன்னா டெரரிஸ்ட் ஃபுட்பால் ஆடுகிறீங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்னு தோணுச்சு. அது எல்லாமே இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பெப்பே நார்டா வந்து கொஞ்சம் இதுதான், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது கிரைசிஸ் அட்வர்சிட்டி வர வரைக்கும், உலகமே காலி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சப்ப சேஞ்ச் தான், ஒரு ஓடிகால் போல வனேரி ஆட வைக்கிறதோ இல்ல வந்து இந்த மாதிரி மாத்திர டைனமிக்ஸ் எல்லாம் மாத்துறத பண்ணாம, நான் வந்து பெர்ன்லி மாதிரிதான் ஆரம்பிச்சேன், பெர்ன்லி மாதிரிதான் ஆடிக்கிட்டு இருப்பேன்னு ஒரு இது பண்ணிட்டான். சோ அதனால வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாங்கன்னு எனக்கு தோணுச்சு. மத்தபடி வந்து ரயாலா இது ஃபென்டாஸ்டிக். மெயின் வந்து இவன் தான், இந்த சேம் டைனமிக்ஸ், இந்த சேம் இது வந்து வீக்கெண்ட் எப்படி வருது. இந்த சலீவ் ஆக்சுவலி போஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பான். இப்போ வந்து நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு, இப்போ வி ஆர் சோ மச் இன் சிங்க், எங்களுக்கு வந்து என்ன டைனமிக்ஸ் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, மார்டினெல்லி தான். இன்னும் மார்டினெல்லி தனியாவே தான் இருக்கும், இன்னும் அந்த பக்கம் தனியாவே தான் இருக்காங்க. அவன் வந்து எப்படி மேக்சிமைஸ் பண்றாங்கன்றது பொறுத்து ஒண்ணு வந்து அவனை உள்ள கேம்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு வந்து இன்னும் நிறைய அவன் அதை எப்படி சொல்றது மிட்ஃபீல்டர் வேணும், அந்த ஸ்ட்ரைக்கர்ல இருந்து நிறைய இன்வால்வ்மெண்ட் வேணுமா. ஏன்னா எனக்கு ரைஸ் 8 ஆடினதுனால ரைஸ் அண்ட் சாக்கா காம்பினேஷனும் வந்துருச்சு. பார்ட்டேயும் ஒரு 6 சாக்கா கிட்ட வரான், ஹேவர்ட்ஸும் நேச்சுரலாவே சாக்கா கிட்ட வரான். யாருமே நேச்சுரலா மார்டினெல்லி பக்கம் போக மாட்டாங்க.
அது வந்து ஜீசஸ் மட்டும் தான் பண்ணுவான் முன்னாடி ஸ்ட்ரைக்கரா இருக்கும்போது. இப்போ ஆமா. ஒரு ஜாக்கா பண்ணுவான் கிரானைட் இருக்கும்போது. இப்போ மெரினோ ஆடினா மட்டும்தான் நடக்குது. அது வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம். இல்லாட்டி மார்டினேலினா மார்டினேலால கோல் அடிக்க முடியும். இப்போதைக்கு 5 கோல் அடிச்சிருக்கான். ஓகேவா? 10 மேட்சஸ்ல 5 கோல்ஸ் அடிச்சிருக்கான். யாருமே அதாவது எல்லா லெஃப்ட் விங்கர் கம்பேர் பண்ணணும் எல்லாரும் அப்படிதான் அடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவன்கிட்ட எங்க மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. மார்டினேல்னா கோல் அடிப்பான். மார்டினேல்ல இங்க நிப்பான். நீ மார்டினேல் கொடுத்துட்டு நீ வந்து பிளே லைக் இனியஸ்டா இல்ல பிளே லைக் சாக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா. மார்டினலி வேற மாதிரி பிளேயர். மார்டினலி வில் ஸ்கோர் கோல்ஸ். ஹி வில் பி தேர் டேக்கிங் ரன்ஸ். நீ அப்படி ஏத்த மாதிரி அவனை நீ மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதான் சிஸ்டம். சோ ஆமா. அது மட்டும் இப்ப அது மட்டும் தான் அவனுக்கு ஒண்ணு ஸ்டிக் அவுட் ஆச்சு. அவனுக்கு தனியா போட்டு அந்த பக்கம். பட் ஸ்டில் ஹி நீட் சம் பிளேயர்ஸ் டு அக்கம்பனி. இப்படி இவனுக்கு நம்ம நல்லா சாக்காக்கு எவ்வளவு நல்லா பண்றோமோ, சாக்காக்கு பண்ணலனாலுமே அவன் வந்து இதுதான். பட் மார்டினலிக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் தேவையும் எனக்கு தோணுது. Bro, let's move on to the next player. ஸோ ராயா Timber 9 out of பத்தி 10 கொடுத்துடலாம். ஆமா ஆமா. சே தட் ராயாக்கு எவ்வளோ? ராயாக்கு 9 out of 10 bro, கொடுத்துடலாம். ராயாக்கு எவ்வளோ? ஆப்ஸ் 9/10 ப்ரோ Okay, let's எனக்கு move on to 9/10 பிகாஸ் நிறைய சேவ் பண்ணிட்டான். இப்போ வந்து நம்ம சலிபா அண்ட் கேப்ரியல் பத்தி பேசணும் ப்ரோ பிஃபோர் வி ஸ்பீக் அபவுட் Okay. டிம்பர். ஏன்னா சலிபா அண்ட் கேப்ரியலோட பார்ட்னர்ஷிப் வந்து உண்மையிலே சொல்றேன், நிறைய பேரை வந்து மியூட் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப். ஆலனை மியூட் பண்ணியிருக்காங்க, சாலாவை மியூட் பண்ணியிருக்காங்க தெரியல, பட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ யோக்கரேஸும் மியூட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபென்சிவ் குவாலிட்டி பத்தி பேச வேணாம், அந்த மெச்சூரிட்டி பத்தி யோசிங்க. என்னன்னா எனக்கு நான் ஹோம்ல இருக்கேன், நானும் கேப்ரியலும் டிஃபெண்ட் பண்றோம், நீ எங்களை தாண்டி போயிடுறா பார்க்கலாம் ஒரு அட்டாக்ல. அந்த மாதிரி இந்த தெனாவட்டு தெரிஞ்சு தெனாவட்டு correct தான். தெரிஞ்சு ப்ரோ எனக்கு நிக்கில் ப்ரோ. ஆமா, அதுவே கான்பிடன்ஸ் தான் ப்ரோ. அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு கான்பிடன்ஸ் தான் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும் சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க நல்லா ஆடக்கூடிய ஆளுங்க தான். போன சீசன்ல 2 சீசனா யார் பெஸ்ட் டிஃபென்ஸ் இந்த வேர்ல்டு நம்ம தான். அது என்னதான், அதாவது இப்ப நான் சும்மா ஓவர் எக்ஸாஜரேஷன் எல்லாம் பண்ணல, அதுக்கும் நான் சொல்ற மாதிரி ஸ்டாட்ஸ் இருக்கு. யாராவது இல்ல நான் தான் பெட்டர்னா எடுத்து காமிச்சு கமெண்ட்ஸ்ல கூட ரொம்ப நல்லா இருக்கும். சோ லாஸ்ட் 2 சீசன்ஸா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு 2 சீசன்ல நிறைய கன்சிட் பண்றோம். நிறைய ஸ்டாட் பார்த்தேன், யுனைடெட் அளவுக்கு நம்ம கோல்ஸ் கன்சிட் பண்ணிருக்கோம்னு. இவங்க 2 பேரும் அப்படி ஆடுற ஒரு ஆள் கிடையாது. ஷிஃப்ட் நடக்குது ஃப்ரண்ட்ல, நிறைய நடக்குது. ஓகே, ரைஸ் நடக்குது, இல்ல ஓடிகார்ட் நடக்குது. இந்த மாதிரி நிறைய கான்பிடன்ஸ் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுது. எனிவேஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இவங்க ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் சென்டர் பேக்ஸ் இன் தி வேர்ல்டு. சலீபாக்கு வயசு 22 யார் இப்படி ஆடிட்டு இருக்கா? யாருமே ஆனது கிடையாது. 22 வயசு 27 வயசுன்றது வெரி வெரி கம்பேர், இந்த ஏஜ் கம்பேரிசன் இருக்கு. இப்போ ஒரு வேண்டை கொனாட்டை கூட வச்சு பார்த்தா கூட 4 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ் அவங்க 2 பேருக்கும். ஈவன் 22 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் பேக் ஆடும்போது கன்ஃபார்ம் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பேக் வேணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களும் கான்பிடன்ஸோட ஆகணும். நீங்க ஃப்ரண்ட்ல இருக்க கொஞ்சம் சாதாரண, பின்னாடி இருக்கிறவங்களும் அப்படிதான் ஆகும். இஸ் யங் எனிவேஸ். சோ அதனாலதான் மட்டும் தெரிஞ்சு தவிர இவங்க ரொம்ப டாமினேட் பண்றாங்க ப்ரோ. அதுவும் யோக்கரஸ் எல்லாம் மதிக்கவே இல்லை. இப்போ ஒரு ஹாலாண்டை எப்படி நான் பார்த்தனோ மதிக்காமலே, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாலாண்டு ஓகே பாத்துக்கலாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, மதிக்கவே இல்லை. 22 போன சீசன்ல தான். இந்த சீசன்ல வந்து ஒரு நல்ல ரன் எடுத்து கோல் அடிச்சிட்டான் ஓகே, பட் ஆனா பெருசாலாம் ஒண்ணுமே பண்ணல. சோ பிசிக்காலிட்டி அவங்க எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதாவது ஸ்பிரிண்ட் ஃபாஸ்டாவும் பண்ண முடியாது. சோ அந்த விஷயத்துல வந்து கேப்ரியல் சலிபாலாம் என்னைக்குமே மறுபடியும் எல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 சீசன்ஸா அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன மேட்டர்னா இந்த ஃப்ரண்ட்ல அவங்க பண்றதுதான் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட ஒரு ரூட்ல 2 கேம் ஃபிக்ஸ் ஆயிட்ட, அடுத்து 28 கேம் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க, எல்லாம் பின்னாடி கரெக்டா இருக்கும். ஏன்னா இவங்க ஆடி பண்ணிருக்காங்க. அதான் அப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. அது ஒரு பெரிய ஜெனரஸ் தான் 10. பட் நான் ஏன் சொல்றேன் 10 கொடுக்கணும்னா, பிகாஸ் இவன் ஒரு கோல் பூந்தா கூட உன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலா இருந்துச்சு. ஸ்பாட்டிங் கூட சிட்டி 4-1 தோத்தான், ஆனா இன்னைக்கு நம்ம அவனுக்கு 5-1 போட்டிருக்கோம். அப்பனா வந்து வாட் கேன் பெர்ஃபார்மன்ஸ் வி ஹவ் டன். 33 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன 33 கோல்ஸ் பார்த்தா, அடிச்சிருக்காங்க. ஓகே நீங்க சொல்லி முடிங்க ப்ரோ. போன 9 லாஸ்ட் 9 கேம்ஸ் 17 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க யோகேரஸ். என்னதான் வந்து நீங்க வந்து செலிவா பண்ணாலுமே சிட்டியோட ஹேட்ரிக். சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிரேஸோ ஹேட்ரிக் கரெக்டா தெரியல. பட் யோகேரஸ் வந்து இப்படி ஒரு லீதர் ஸ்ட்ரைக்கர் தான். எனி வாட் எவர் யூ சே, அது எஸ்டர்டேஸ் டெஸ்ட் தவிர ஈஸ் லீதர் ஸ்ட்ரைக்கர். அவனை இவ்வளோக்கு எவ்வளவு சைலண்ட் பண்ணதே வந்து வெரி வெரி அமேசிங். ஒன் ஆஃப் தி டாப் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த வேர்ல்ட்ல அப்படி போயிட்டு இருக்கு ஸ்டாட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போட்டிருந்தாங்க, மெஸ்ஸி ஸ்டாட்ஸ் போயிட்டு இருக்கான் அவன். மெஸ்ஸி 70 கோல்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி 33 கோல் நவம்பர்லயே அடிச்சிட்டான் ப்ரோ அவன். அடுத்த 7 மாசம் என்ன பண்ண போறான் அவன்? எனக்கு புரியவே இல்லை. சாக்காவா இல்ல ப்ரோ, யோகேரஸ் 33 கோல்ஸ் அடிச்சிருக்கான் ப்ரோ அவன். மெஸ்ஸி 70 கோல்ஸ் அடிச்சான் ப்ரோ. அதான் ஒருத்தர் போட்டுருக்கான் டக்குன்னு ஒரே நிமிஷம்.
மெஸ்ஸி எவ்வளவு கோல்ஸ் அடிச்சிருக்கான் நவம்பர்ல அப்படின்னு பாக்குறோம். அப்படியே இருக்கு. இப்படி அடிச்ச ஒரு ஆளை இப்படி உட்கார வச்சிட்டாங்க ஓரமா. ஆமா. எனக்கு என்னன்னா ப்ரோ, மோர் தென் தட், எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ட்விட்டர் டாக்டிகோஸ்லாம் நிறைய போட்டிருந்தானுங்க. டு பி ஆனஸ்ட், ஆர்டெட்டா வந்து he treated Gyökeres with respect, not just because he's just a central runnerலாம் கிடையாது. அவன் வந்து எல்லா சேனல்ஸையும் ரன் பண்றான், எல்லாத்தையுமே வந்து he's a rounded, very well rounded striker அப்படிங்கிற மாதிரி. அதனால எப்படின்னா நம்ம இன்வெர்ட் பண்ணி ஹைலைன் ஆடும்போது கூட கேப்ரியலையும் சலீபையும் ரெண்டு பேரையும் ஒரு சின்ன கேப்ல வச்சு Gyökeres மேன் மார்க் பண்ண மாதிரி ஒரு ட்விட்டர் த்ரெட் நான் பார்த்தேன். அந்த EBL 2017 தான் போட்டிருந்தான். அது வந்து ஐ மீன் ஒரு கேப்ரியல் சலீபா மாதிரி ஒரு சென்டர் பேக் பேரிங் வந்து இப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ஒரு அந்த 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 அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுறாங்க அப்படின்னா Gyökeres இஸ் சம்திங் எல்ஸ். சோ அதுதான். பட் ஓகே, இஸ் a வெரி குட். செம்மையா நான் மேன் சிட்டி மேட்ச் பார்த்தேன், இந்த மேட்ச் நான் பார்க்கல. பட் அகைன் ஐ விஷ் வி சைன் Gyökeres ப்ரோ, honestly சைன். ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். டிம்பர் பத்தி நான் என்ன சொல்லணும்னா, அகைன் ரைட் ஹேண்ட் சைட் ஹஸ் பீன் அமேசிங் மேன். டிம்பர் வந்து இஸ் நாட் வைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த பந்தை எடுத்துட்டு அந்த கரெக்டா அந்த லைன் பிரேக்கிங் பாஸ் பண்றதும், அந்த டிஃபெண்டர் மிட்ஃபீல்டர் வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த பாலை கண்ட்ரோல் பண்றதும், வாவ், அமேசிங். என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் வந்து ஒரு 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 10 கொடுக்கலாம் இந்த வாட்டி. ஏன்னா ஐ எம் ரியலி அமேஸ்ட் வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். நிக்கில் ப்ரோ, கலிஃபியூரி பத்தி பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மார்டினெல்லி, மெரினோ அண்ட் கலிஃபியூரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எப்ப ரைட் ஹேண்ட் சைடு மாதிரி பிஸியாக்க போறாங்கன்னு தெரியல. அதை வாட்சி ரெண்டு பக்கமும் த்ரெட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் கலிஃபியூரி, மெரினோ நியூ, அது அவங்க செட்டப் பண்றதுல ஆடுறதுக்கு டைம் ஆகும். பட் கலிஃபியூரியோட பெர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் இன்ஜுரி, நீங்க சொல்லுங்க. இல்ல கலிஃபியோரி வந்து அதுலயும் அவனுக்கும் வயசு கம்மி தான், 22 தான் ஸ்டில். அவன்கிட்ட நான் வந்து அந்த நெய்வா இருக்கிறது பார்த்தேன். ஆக்சுவலி 2-3 இது பார்த்தேன். ஒரு டேக்கிள் விட்டாலும் டக்குன்னு போய் அவனே போய் மறுபடியும் ஓடி போய் ட்ரிங்காவும் எடுப்பான் நினைக்கிறேன். அப்படியே நடுவுல போய் ஓடி போய் எடுப்பான் டேக்கிள். தேவையில்லை, ஃபவுல் பண்ணுவாரு. அதான் பார்க்கும்போது சேர்றா பண்ணுவோமே ஆள் கொஞ்சம் ரொம்ப கேஷுவல். ஏன்னா ஜின்செங்கோவை ஒரு 6 ஃபீட்ல பாக்குற மாதிரி இருக்கு. பேசிக்கா இதை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. ஆனா ஜின்செங்கோ விட he capable of doing this because he's still 22. ஆமா, ஜின்செங்கோ ஒரு பிசிக்கலா 6 ஃபீட்ல பார்த்தோம் அப்படி இருக்கும். ஓகேடா, நீ இதே மாதிரி ஆடு, ஆனா நீ ஒரு 6 அடி இருந்துட்டு தெய்வமே நீ அப்படி விட்டுரு அப்படின்னு இருக்கும்ல. ஒரு பிசிக்கலா இருக்கான் அவன், பிசிக்கல் பீஸ்ட் தேர், பட் ஸ்டில் இஸ் நெய்வ். ஆனா வந்து அவனால அவன் மெரினோ மார்டினெல்லியால இருக்க ஒரு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் வில் பி ரொம்ப டூ குட் ஃபார் தி லீக். ஒரு 6 அடி ஒரு டிஃபெண்டர். எஸ், ஏன்னா ஒரு 6 அடி டிஃபெண்டர், 6 ஃபீட் டிஃபெண்டரால இவ்வளவு நல்லா பால் பிளேயிங் பண்ண முடியுது. வெரி வெரி கான்பிடன்ட் ப்ரோ. அதுவும் சும்மாவே, அதாவது சும்மா போறான் சார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிடுறான். 6க்கு போய் உட்காந்துடுறான். ஜின்செங்கோவாது பரவாயில்ல, கொஞ்சம் மதிப்பு கொடுப்பான். பார்ட்டியை நிக்க வச்சு பார்ட்டியை தள்ளிப்போம் அந்த ஓரமா போய் 6ல போய் நின்றுறான் கலிஃபியோரி மேட்ச் நடுவுல. நீ குடு பால், நான் பாத்துக்கிறேன்றான். அந்த மாதிரிதான் ப்ரோ இருக்கணும். அதாவது ஒரு ஃபீல்டுல வந்து பால் வாங்குறதுக்கு வந்து ஷையே இருக்கக்கூடாது. நீ என்கிட்ட குடு, ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ வில் டர்ன் ஓவர் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறான் கலிஃபியோரி. எனிவே இந்த டிஃபென்ஸ், இந்த சவினியோ ஒன்று பண்ணி ஆகப்பட்டாங்க. அந்த மாதிரிலாம் மேட்சஸ் நடக்கும். ஹி ஸ்டில் யங். அதபடி வெரி வெரி டாப் பிளேயர். ஐ கிவன் 7-8 கொடுப்பேன் இந்த கேம்ல. ஏன்னா டிம்பர் அளவுக்கு வந்து 8 கொடுக்கலாம். எனக்கு ஆக்சுவலா கலிஃபியோரிட்ட ஒரே ஒரு டிராபேக் தான் நான் பார்த்தேன். அவனுக்கு பேஸ் மட்டும் தான் ப்ரோ. இல்ல பேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இஸ் a very well rounded defender. வந்துரும் இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துரும் சீசன்ல. பார்ட்டே சூப்பர் கேம் ப்ரோ. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ, பார்ட்டே இஸ் தி பெஸ்ட் நம்பர் 6 in the world. அவ்வளவுதான். நெக்ஸ்ட். சரி, ஓகே. பார்ட்டியோட கேம் சூப்பர். ஐ ரியலி லைக் ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் குக்கிங். ஸ்டோவ் வந்து நெருப்பு அணையவே இல்லை. ஃபுல் டோட்டல் ப்ரோ பாட்டி. நான் வந்து அவனுக்கு ஒரு 8 கொடுப்பேன் ப்ரோ. நானும் ஒரு 9 தான் கொடுப்பேன். ஆக்சுவலி இப்போ இவரு கஷ்யப் சொன்ன மாதிரிதான் நானும் 2023ல கூவாத இடமே கிடையாது, பார்ட்டே தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்த ஆளதான் இப்படி ஓரமா போடான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜுரி பண்ணிட்டாங்க. சோ வந்து அவனை நம்பி நான் எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கிறேன். நிறைய பார்த்துட்டேன் சொல்லுவாங்க, நிறைய பார்த்துட்டேன் சொல்லி அதனால ஒரு நிலைமையில இருக்கிறதுனால. ரைட், ரைஸ் பத்தி பேசணும். இன்ஜரியில இருந்து வந்திருக்கான். இட்ஸ் நாட் yet it, so don't give up on him நினைக்கிறேன் ஆர்சனல் ஃபேன்ஸ். கண்டிப்பா 7 out of 10 பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஓவராலா எனக்கு வந்து
he will take some time. Hopefully வெஸ்ட் ஹாம் போய் திருப்பி ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். அவன் சம்பவம் பண்ணாலும் செலிப்ரேட் பண்ண மாட்டான் ப்ரோ. அவன் வந்து அப்படியே சாரி அப்படியே 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 போயிருவான் அவரு. ஹீஸ் a மேன் ஆஃப் ஹை கிளாஸ். ஓகே ப்ரோ ஃபார்வர்ட் லைன் போயிடலாம். ஓடகார்ட் பத்தி பேசுங்க. ஓடேகார்ட் சாரி ஓடிகார்ட்லாம் வந்து யாரும் சொல்லவே முடியாது ப்ரோ ஆக்சுவலி. ஆனா வந்து நானும் என்னென்னமோ நினைச்சிட்டேன் அவனை, தப்பாலாம் நினைச்சிட்டேன் அவரை. ஓகே, ஏன் ஓடிகார்டுனால ஏதாவது நடக்குமா அப்படி, ஒருவேளை ஓடிகார்டு இல்லைன்னா சாக்காவே நல்லா பண்றானே அப்படின்னு. பட் ஓடிகார்டு ஒரு கிளாஸ் ப்ரோ. அதாவது நிறைய சொல்லலாம், ஓடிகார்டு இல்லாம தியரிஸ் நல்லா சொல்லலாம். நான் யோசிச்சு பார்த்தேன் ஆக்சுவலி, ஏன் ஓடிகார்டு இல்லாம அது ஒரு 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 ட்விட்டர் வந்து தனியா ஒரு இது நடக்குது, ஓடிகார்டு இல்லாம நம்ம வந்து வாழணும், ஆர்சனல் ஆகணும். ஓடிகார்டு இல்லாம ஆர்சனல் மாதிரி ஆடல. அதான் ஆமா, இப்ப நீங்க என்ன சொன்னாலும் ஆர்சனல் மாதிரி இதுக்கப்புறம் ஆடல. எவனாச்சும் வந்து பேசினா வச்சுக்க ஓடகார்ட் பத்தி செருப்பு அதான் எனக்கு கட்டி புரியல. அடிப்பேன். அது இல்ல. சாக்காவுக்கு நீ இப்போ நம்ம சாக்கா பிடிக்கும் பிகாஸ் சாக்கா இஸ் ஃப்ரம் அகாடமி, சாக்கா இஸ் ஆர் 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 பாய்ன்னு சொல்லலாம். ஓடிகார்டு நீ சாக்காவை பிரைஸ் பண்றது கம்மி பண்றான்னு தவிர ஓடிகார்டு பிரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே முடியாதுல்ல. அது வந்து அதுதான் ஒரு டிஃபரன்ஸே. நீங்க ரொம்ப வந்து ஓடிகார்டு இது பண்றீங்க, ஆனா உயிரை கொடுத்த ஆடுறது சாக்காதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ தெரியுது இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் கேம்ஸ்ல சாக்கா பெஸ்ட் பிளேயரா இருக்கும், அது எதுவும் சொல்ல மாட்டேன். பட் சிஸ்டம்னு இருக்குல்ல, இட் இஸ் பில்ட் அரௌண்ட் ஓடிகார்டு. இஃப் யூ பிலீவ் ஆர் நாட், இட் இஸ் பில்ட் அரௌண்ட் ஓடிகார்டு தான். ஐ வில் சே அதாவது தட் நேற்று போஸ்ட் மேட்ச்ல வந்து ப்ரீ மேட்ச்ல ஆர்டெட்டாவும் சொல்றான் இந்த மாதிரி he does something to the systemன்றான். சலீபா வந்து எனக்கு அவன் ஆடுறதே ஒரு இதுவா இருக்கு, மேஜிக்கா இருக்குன்றான். சாக்கா அவன் வந்ததுனாலதான் எனக்கு அந்த லிங்கப்பே பயங்கரமா இருக்குன்றான். டீம்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க அவன் ஆடுறதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் வந்து இதுவா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லடா நீ லெஃப்ட் ஹேண்ட் ஆடணும், நீ மார்டினெல்லிக்கு பால் போட்டாதான் நல்லவன், சாக்காக்கு பால் போட்டா கெட்டவன் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா நீ சாக்கா உள்ள ஆட வைக்க மாதிரி சொல்லவே முடியாது. இட்ஸ் ஹிஸ் டீம் மாதிரி தான். இப்போ இஸ் த கேப்டன், இட்ஸ் ஹிஸ் டீம். அவன் எங்க வேணா ஆடலாம். நம்ம டீம் அவனோட டீம் சுத்தி நம்ம பண்ணிட்டோம். இதுல யாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க அவ்வளவு. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். லாட் ஆஃப் பீப்புள் இல்ல, ஓடேகார்ட் இஸ் பேசிக்கலி ஆர்டெட்டாஸ் பிரெயின் ஆன் த பிட்ச். அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். போத் டெக்னிக்கலி டாக்டிக்கலி எல்லாமே வந்து ஓடேகார்ட் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி லைக் அவன் சொல்லிதான் எல்லாமே நடக்குது. அவனோட விஷனும் சரி, ஹீஸ் ஏபிள் டு அந்த வந்து ஃபோர்ஸி பண்றான் ப்ரோ. முன்கூட்டியே வந்து அவனுக்கு கணிச்சிடறான், ஓகே இந்த பால் இங்க வரும், இங்க இருக்கணும். அந்த இட்ஸ் நாட் அபவுட் கெமிஸ்ட்ரி ஆர் மசில் மெமரி எல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த விஷன் இருக்கு. ஹீஸ் ஏபிள் டு சி, ஓகே இந்த இடத்துல நான் வந்து இங்க நின்னா பிகாஸ் நான் இங்க எதுல பார்த்தேன்னா, பார்ட்டே வந்து சாக்காவுக்கு லாங் பால் போடுவான். ஐ மீன் ஒரு சிப் பண்ணி பால் போட்டு அந்த செகண்ட் கோல் நம்ம ஸ்கோர் பண்ணோம்ல, அப்போ வந்து ஓடேகார்ட் வந்து சாக்கா ரன் எடுக்க போறான். ஓடேகார்ட் வந்து திருப்பி உள்ள வந்து 2 டிஃபெண்டரை உள்ள இழுத்துருவான், சோ தட் ஹி கேன் பிளே சாக்கா ஆன் சைட். அதெல்லாம் சரியான மூவ் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நான் ஒரு செகண்ட் வந்து டு தி நேக்கட் ஐ இட் மைட் லுக் ஆஃப் சைட், பட் அதெல்லாம் சரியான மூவ் ஃப்ரம் ஓடேகார்ட். சோ அது வந்து டெஃபினெட்லி he is I mean he is அந்த மாதிரி பிரஸ்ல different planet. அவ்வளவுதான் பிரஸ் அலைன் பண்றான் ப்ரோ. அந்த மாதிரில இப்போ சாக்கா ஆனஸ்டே லைக் ஹீஸ் வேர்ல்ட் கிளாஸ், ஹீஸ் கேப்டன் அதெல்லாம் சொல்லலாம். பட் நான் பாக்குறேன் அவன் சொல்ற அவன் அப்படி கை காட்டுறான் சாக்காவை, ஃப்ரண்ட் வந்துருன்றான், பிரஸ் த சென்டர் பேக்ன்றான். அதான் நான் ரொம்ப எமோஷனலா கத்துறேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து என் வீட்லயே ரொம்ப இது வராங்க. சோ வந்து என்னன்னா, அவன் வந்து ப்ரெஸ்ஸா இது பண்றான்ல, அலைன் பண்றான்ல, அந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து டீம்ல யாருக்குமே கிடையாது. அவன் சொன்னா பார்த்தே ஃப்ரண்ட் வரான், அவன் சொன்னா சாக்கா வந்து சென்டர் பேக் பிரஸ் பண்றான். சோ இந்த மாதிரியான பிரஸிங் ஸ்ட்ரக்சர் வந்து சாக்கா சொல்ல முடியாது. ரைட் விங்கர் வந்து போயிட்டு தம்பி மார்டின் நீ பிரஸ் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சென்ட்ரல் சிஸ்டம்ல அவன் வந்து இப்படி பண்றது வந்து, அதனாலதான் வந்து அவனை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க எனக்கு என்னோட ஃபீலிங். பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் ஓடகார்ட் இஸ் a captain. ஸோ the reason இஸ் a captain பிகாஸ் ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த டீம் மேல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐ கிவ் him 9 கொடுக்கலாம். ஓகேயா, சரி. அடுத்து நம்ம மார்டினெல்லி, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஐ ஃபீல் லைக் இன்னும் மார்டினெல்லி கிட்ட நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா டிஃபெண்டர் வந்து அவனை ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல, எனக்கு சத்தியமா பிடிக்கல. சாக்கா எப்படி இந்த அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல த்ரெட்டா இருக்கானோ, மார்டினெல்லியும் அந்த சைட்ல த்ரெட்டா இருக்கணும். அலற விடணும். பிரச்சனைனா அவன் அலற விடுறது இல்ல. அவன் வந்து ஈஸியா அவன் தள்ளிட்டு போயிடுறாங்க. இதை நிறைய கேம் நான் பார்த்திருக்கேன். அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய அவன் நம்பிக்கை வச்சேன். இந்த கேம்ல வந்து ஐ ஸ்டில் கிவ் ஹிம் 7 out of 10. வந்து அவன் ஒரு கோல் போட்டாலும்
ஐ எம் ஹி ஸ்டில் நீட்ஸ் டு இம்ப்ரூவ். மேபி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இம்ப்ரூவ் பண்ணா அவன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிக்கில் ப்ரோ, புக்காயோ. புக்காயும் வந்து லெவல்ஸ், அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இதுக்கு மேல வந்து அவன் டெய்லி டே டு டே அடிக்கிறான். ரொம்ப லெவல்ஸ் போயிட்டே ப்ரோ இருக்கும். நேற்று எம்பாப்பே ஸ்டார்ட்லாம் அவன் இந்த சீசன் இப்ப வரைக்கும் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரே கேம் என்ன பாத்தீங்கன்னா, எந்த கேம் கான்ட்ரிபியூட் பண்ணல? போர்ன்மவுத் தெரியல. 2-0 தோத்துருவோம்ல, போர்ன்மவுத் நியூ காசில். ஆ ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நேற்றுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த லெஃப்ட் ரைட் பால், ரைட் லெக்ல ரைட் ஃபுட்ல அடிப்பான் ஒரு பால், ட்ரோசார்டு போடுவாங்க லாஸ்ட் மினிட்ல. ஆ அந்த பால் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ட்ரோசார்ட் கண்ட்ரோல் தப்பா பண்ணி ம். 1-on-1 போயிருப்பானு இப்போ ட்ரோசார்டு, பாத்தீங்களா? பாக்கல ப்ரோ. அந்த பால் அதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறேன், சாக்கா வந்து செகண்ட் கியர்லாம் ஆடிட்டு இருக்கான், இன்னும் தேர்ட் கியர்லாம் போவே இல்லை. ம் இன்னும் செகண்ட் கியருக்கே வந்து இப்போ 15 GA 13 GA இன் 15 கேம்ஸ். ம் ரொம்ப இந்த லெவல்ஸ் போயிட்டு இருக்காங்க. நேற்று எம்பாப்பே ஸ்டார்ட்லாம் பார்த்து செதறிட்டேன் நான். ஓகே, இவ்வளவு பெரிய பிளேயர் நம்ம எல்லாம் இருக்காங்க, நாளைக்கு என்ன டிராஃபி என்ன இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஏதாவது விபரீதமா எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு பயம் மட்டும்தான். அதாவது சில பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப், இந்த சலிவா கேப்ரியல் பார்ட்னர்ஷிப், இந்த சாக்கா ஓடிகார்ட், ஓகே ஓடிகார்ட் இஸ் தேர். இப்பதான் நான் சொல்ற டிஃபரன்ஸ் இருக்கு. சாக்கா இஸ் ஒன் இன் ஜெனரேஷன் பிளேயர். நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய கன்சிஸ்டன்சி கடைசி எமிரேட்ஸ் வந்து யாருமே தவிர ம் அலெக்சிஸ் சன்செஸ் அவுபமியாக 2 சீசன் கொடுத்தா, இப்போ 3வது சீசன் 4வது சீசன் வந்துட்டு இருக்கு சாக்காட்டு. ம் வயசு 23வது. ஸோ 23 இயர்ஸ்ல இந்த 4 இயர்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி பிளஸ் அவுட்புட். ம் அதனால வந்து கொஞ்சம் பயம் வந்து, அதனால நான் எனக்கு ப்ரெஷர் ஃபுல்லா ஆட்டுட்டாங்கனால வேணும்ன்றேன். இவ்வளவு பேர் உன்னை நம்பி தே ஆர் ஃபுல்லி லைக் இன்வால்வ்டு. அங்க ட்ரெண்ட் வந்து ரியல் மேட்ரிட் பறக்குறான். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ஹேவிங் இவ்வளோ இன்வால்வ்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து திருப்பி பண்ணிதான் ஆகும். ஆமா அதுதான் ஒரே இது. மான்செஸ்டர் ட்ரோஃபிஸ் வின் பண்ணி ஆகணும். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். கடைசி ஹாவர்ட்ஸ் ரொம்ப பண்ணல, பட் அவனுக்கு ஒரு 6 தான் கொடுப்பேன். ஒரு கோல் இருந்துச்சு, பட் ஸ்டில் அவ்வளோலாம் பண்ணல. ஓகே, சரி, நம்ம கேம் பத்தி பேசி முடிச்சிட்டோம். கஷப், உனக்கு ஒரு இவ்வளவு டைம் இவ்வளவு நேரமா வந்து ஓடகாட் சாக்கா மாதிரி நாங்களே பந்து விளையாண்டுட்டு இருக்கோம். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். பெப்போட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் மண்டே அவன் இல்ல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் அது பார்த்தேன். பெப் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் வந்து மண்டையில வந்து கீரை எல்லாம் போட்டு நம்ம மண்டையில வந்து செவுத்துல முட்டிக்கிட்டானா, எங்க முட்டிக்கிட்டானா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னாக்கா அவன் வந்து என்ன சொல்றது, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்னடா கீரல் பட்டுருச்சுன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, எல்லாம் அது வந்து நெகத்தை வச்சு கீறி விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னடா ஸ்டேட்மெண்ட் ஓடுறான் ட்விட்டர்ல, ஐ எம் நாட் அட்வைசிங் அகெயின்ஸ்ட் செல்ஃப் ஹார்ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய என்ன இது பெரிய 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 வார்த்தையெல்லாம் பேசுறான். எனக்கு புரியல. ஹீ இஸ் ராட்டில்டு ப்ரோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட் ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்பாட்டிங்கோட கேம் முடிஞ்சிச்சு. ரிவ்யூ சூப்பரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அதே சமயத்தில் வந்து எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் பத்தி கொஞ்சம் கண்டிப்பா பேசுங்க. ஸோ நிக்கில் ப்ரோ, ஆஃப்டர் லாங் டைம் வந்திருக்கீங்க, கலக்குன்னு கலக்கிருக்கீங்க இன்னைக்கு எபிசோட்ல. ரொம்ப நன்றி. நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. இல்ல, நல்லா புதுசா நிறைய பண்றோம். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. வெயிட் அண்ட் நல்லா வாட்ச். செய்றோம், போட்டு செய்றோம். ஆமா, நிறைய மீடியா கண்டென்ட்ஸ் இருக்கு. நிறைய புதுசா யோசிச்சுட்டு இருக்கோம். சோ வெயிட் அண்ட் வாட்ச், நல்லா வரும். I'll be back. I am back. So probably. Right, you are back. ரைட் கஷப், சூப்பர். அடுத்து டபுள் ட்ரிபிள் பிவட்ல நீ வந்து பாட்டைய மாதிரி மிட்ஃபீல்ட கொண்டு போனவன்னு நம்பி அடுத்த எபிசோட்ல வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ guys. Come on, you guys.